அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம எல்லாமே புனிதமான நாட்களை எதிர்பார்த்து ஆர்வமாக காத்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மக்ரிப்ல இருந்து நம்மளுக்கு துல்ஹஜ் பிறை ஒன்று ஆரம்பமாகுது. ஸோ இந்த மந்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், இந்த மந்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் வந்து வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபை வல் வித்ர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு சூறாவை வந்து இறக்கியிருக்கான். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, ஒற்றை இன்னும் இரட்டை படையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சத்தியம் செஞ்சிருக்கான். இந்த இடத்துல ஃபஜ்ர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து மென்ஷன் பண்றது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஃபஜ்ரை அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான். வலயாடின் அஷ்ர் 10 இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சத்தியம் செஞ்சிருக்குது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவின் மீது அல்லாஹ் வந்து சத்தியம் செஞ்சிருக்கான். ரெட்டை ஒற்றை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது அரஃபா நாளையும், அதாவது துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாளை தான் நம்ம வந்து அரஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரஃபாவுடைய நாளையும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஈது பெருநாளையும், ஈதுல் அல்ஹா பிறை 10ஐயும் அல்லாஹ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள் வந்து இந்த ஆயத்துக்கு வந்து விளக்கம் வந்து சொல்றாங்க. சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு குவெஸ்டின், ஏன் இந்த முதல் 10 நாட்கள் இவ்வளோ சிறப்பான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இஸ்லாத்தில் சில முக்கியமான அமல்களை இந்த நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும். வேற எந்த நாட்களையும், எந்த மாதத்துலையும், எந்த வருஷத்துலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்ய முடியாது. அது என்ன அமல்? ஹஜ். இந்த நாட்களில் மட்டும்தான் துல்ஹஜ் பிறை 8லேருந்து 13 வரைக்கும் ஹஜ்ஜினுடைய அமல்கள் வந்து ஆரம்பமாகும். ஸோ ஹஜ் இந்த மாதத்தில் மட்டும்தான், இந்த நாட்களில் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு குர்பானி கொடுக்கறதும் இந்த நாட்களில் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்ய முடியும். ஸோ இஸ்லாத்தில் குறிப்பான சில முக்கிய அமல்களை இந்த நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் வந்து இருக்கு. இஸ்லாத்துல 5 கடமைகள் இருக்குல்ல, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். ஸோ இந்த 5 அமல்களும் ஒன்னா சேரக்கூடிய நாட்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான். கலிமா, இந்த நாட்கள் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், தக்பீர் திக்ர் அதிகமாக நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் தொழுகை இந்த நாட்கள்ல இருக்கு. 3வது நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு இந்த நாட்கள்ல இருக்கு. 4வது ஜகாத் சதகா இந்த நாட்கள்ல இருக்கு. 5வது ஹஜ்ஜும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நாட்கள்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாசத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை போல அல்லாஹ்க்கு பிரியமான அமல் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கிட்ட நபி வந்து சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதை விடவா, ஜிஹாது செய்யறதை விட இது வந்து அல்லாஹ்க்கு பிரியமானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது போர் செய்யறதை விடவும் இது வந்து அல்லாஹ்க்கு வந்து ரொம்ப பிரியமான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, என்ன அப்படின்னா, அந்த ஜிஹாதுல தன்னுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்த ஷஹீதானவரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாட்களை நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான், ரொம்ப விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க, என்ன அப்படின்னா, துல்ஹஜ் முதல் 10 நாட்கள்ல ஒரு நாள் வந்து 1000 நாட்களுக்கு வந்து சமமானதாக இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த அரஃபாவுடைய நாள், அதாவது துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் வந்து 10,000 நாட்களுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ ஒரு சிறப்பான நாட்களை அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கான். ஹம்தன் கசீரன் துவையிபன் முபாரக்கன் ஃபிகி. இந்த நாட்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 10 விதமான அமல்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்ல வைப்பான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்ரிப்ல இருந்தே, சரிங்களா, மக்ரிப்குள்ளேயே உங்களுடைய நகங்கள், உங்களுடைய தேவையில்லாத முடிகளை நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அகற்றிடணும். மக்ரிப்க்கு அப்புறம் பிறை பார்த்ததுல இருந்து நகமும் வெட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம முடியும் நம்ம வந்து வெட்டக்கூடாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹாஜிகள் ஹஜ்ஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து இஹ்ராமுடைய ஆடையை போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதில் என்ன அப்படின்னா, முடி வெட்டக்கூடாது, நகம் வந்து
வந்து வெட்டக்கூடாது, அர்த்தர் பூசக்கூடாது, ஆண்களா இருந்தா தலையை மறைக்கக்கூடாது, பெண்களா இருந்தா முகத்தை மறைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து ஹஜ் செய்யலனாலும் ஒரு ஹாஜி மாதிரி நம்மள நினைச்சிட்டு நம்ம பேணுதலா இருக்கணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படி சட்டத்தை வந்து கொடுத்துருக்கான். அப்போ பிறை ஆரம்பிச்சதுல இருந்து குர்பானி, அதாவது குர்பானி கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா நகம் முடி நம்ம வெட்டாம நம்ம வந்து ஒரு ஹாஜி மாதிரி நம்ம வந்து இருக்கணும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதிகமாக நம்ம வந்து தக்பீர் வந்து சொல்லணும். நம்மளுக்கு தெரியும் வாஜிபான தக்பீர் இருக்கு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா துல்ஹஜ் பிறை 9 ஃபஜ்ர்ல இருந்து பிறை 13 அசர் வரைக்கும் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு அப்புறமேட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா சலாம் கொடுத்த உடனே நம்ம வந்து தக்பீர் வந்து சொல்லணும். அப்படி ஒரு தடவை சொல்றது வந்து வாஜிபாக இருக்கு, 3 தடவை சொல்றது வந்து முஸ்தஹபாக இருக்கு. ஆண்களா இருந்தா பள்ளியில சத்தமா சொல்லுவாங்க, பெண்களா இருந்தா என்ன பண்ணணும்னா வீட்டுல ஒவ்வொரு வக்து ஃபர்ல தொழுது முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் நம்ம வந்து சலாம் கொடுத்த உடனே நம்மளுக்கு மட்டும் சத்தம் கேட்கிற பெண்கள் வந்து சத்தம் போடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு மட்டும் கேட்கிற அளவுக்கு மெதுவான சப்தத்துல தக்பீர் வந்து ஒரு தடவை சொல்றது வந்து வாஜிப். இது நம்மளுக்கு இந்த சட்டம் வந்து தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிறை ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தக்பீரை அதிகமாக நம்ம வந்து சொல்லணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறமேட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா துல்ஹஜ் பிறை ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னா கடை வீதிக்கு வந்து போய் தக்பீரை அதிகமாக சொல்லுவாங்களாம். மற்ற வியாபாரிகளுக்கெல்லாம் கேட்குற அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நினைவூட்டுறாங்க, தக்பீர் வந்து சொல்லக்கூடிய அதிகமாக சொல்லக்கூடிய நாட்கள் வந்துருச்சு, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 விதமான தக்பீர் இருக்கு. பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய தக்பீர் இருக்கு, குறிப்பிட்ட நாட்களில் சொல்லக்கூடிய வாஜிபான தக்பீர் இருக்கு. அப்போ பிறை 1 ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம வந்து தக்பீர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமாக நம்ம வந்து சொல்லணும். ஆனால் பிறை 9 ஃபஜ்ர்ல இருந்து பிறை 13 அசர் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வக்து ஃபர்லான தொழுகைக்கு அப்புறம் ஒரு தடவை தக்பீர் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வாஜிபாக இருக்கு. சரிங்களா? இது வந்து 2வது அமல். அப்போ ஃபர்ஸ்ட் அமல் நகம் முடி வெட்டக்கூடாது. 2வது விஷயம் தக்பீர் அதிகமாக நம்ம வந்து சொல்லணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பிறை பார்த்ததுல இருந்து சரிங்களா இந்த முதல் 10 நாட்கள்ல அதிகமா நம்ம வந்து இந்த சூரா வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷர் வஷஃபை வல் வத்ர் அப்படின்ற இந்த சூறாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமா நம்ம வந்து ஓதணும். யார் இந்த சூறாவை அதிகமா இந்த 10 நாட்கள்ல ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து 3வது அமல். 4வது அமல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரசூல்லா வந்து சொல்லியிருக்காங்க, அஃப்லலு ஐயாமி துன்யா ஐயாமுல் அஷ்ர். அதாவது உலக நாட்களிலே மிக சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்கள். உலக நாட்களிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 365 நாட்கள்லையும் ரொம்ப சிறந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த துல்ஹஜ்னுடைய முதல் 10 நாட்கள் தான் ரொம்ப சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுங்க, தஸ்பீஹ் ஓதுங்க, தஹமீத் ஓதுங்க, தக்பீர் சொல்லுங்க, தஹலீல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தஸ்பீஹ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அதிகமாக நம்ம சொல்லணும், தஹமீத் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதிகமாக சொல்லணும், லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலீல் அதிகமாக சொல்லணும், தக்பீர் அதிகமாக நம்ம வந்து சொல்லணும். யார் இது வந்து 3வது கலிமா தானே, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்ற இந்த திக்ரை யார் அதிகமாக வந்து சொல்றாங்களோ, அவங்களுடைய நாவை இதுக்கு வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சில சிறப்புகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆன்லயே வந்து சொல்லியிருக்கான். என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைருன் மகாம், அதாவது சிறந்த தங்கும் இடம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹைருன் மரத்தா, அதாவது அவங்களுக்கு வந்து சிறந்த மீளும் இடம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைருன் அமலா. ஹைருன் அமலா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இம்மையிலையும் மறுமையிலையும், இம்மை சம்பந்தப்பட்ட விஷயமா, இம்மை சம்பந்தப்பட்ட ஆசையா இருந்தாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்ட எந்த ஆசையா இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து உடனடி தேவையா இருந்தாலும் சரி, இல்லை எதிர்காலத்துல தேவைப்படக்கூடியதா இருந்தாலும் சரி, நீங்க அல்லாஹ் கிட்ட நேரடியா கையேந்தி கேட்காமலே அல்லாஹ் வந்து உங்களுடைய தேவையும் உங்களுடைய ஆசையும் நிறைவேற்றி தருவான். அப்படிங்கிறது தான் என்னது ஹைருன் அமலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு. இது யாருக்கு கிடைக்குது? யாரு தன்னுடைய நாவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற இந்த தக்பீருக்கு வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்களோ, இது அதிகமாக ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வந்து சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹதீஸும் இருக்கு, சுப்ஹானல்லாஹ் அப்படின்ற வார்த்தை மீசான பாதி நிரப்பிடும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற வார்த்தை மீசான ஃபுல்லாவே நன்மைகளால நிரப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபியும் இந்த ஹதீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ உலக நாட்கள்லே சிறந்தது இந்த 10 நாட்கள் தான். இந்த 10 நாட்கள் நீங்க அதிகமா என்ன பண்ணணும், இந்த திக்ரை நீங்க அதிகமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது எத்தனாவது அமல்? ஃபர்ஸ்ட் நகம் முடி வெட்டக்கூடாது, 2வது தக்பீர் அதிகமா சொல்லணும், 3வது ஃபஜ்ர் சூரா நம்ம வந்து ஓதணும், 4வது விஷயம் இந்த தக்பீர் நம்ம வந்து சொல்லணும்.
5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நோன்பு வைக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த முதல் 9 நாளுமே நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லாஹ்க்காக நீங்க வந்து நோன்பு வச்சிடுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பிரியம் நம்மளுக்கு கிடைக்க போகுது, அவனுடைய மொஹப்பத் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கண்டினியூஸா என்ன பண்ணலாம், தாராளமா நம்ம வந்து நோன்பு வைக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க. இப்போ ஒரு மனுஷனுடைய மொஹப்பத்துக்காகவே நம்ம வந்து எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ நம்ம வந்து முயற்சி செய்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மொஹப்பத்தை நான் கொடுக்குறேன், இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 9 நாளுமே நோன்பு வைக்கலாம். சார் 9 நாளும் கண்டினியூஸாக என்னால் நோன்பு வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க 2 நாளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது பிறை 8 பிறை 9. பிறை 9 தான் நம்ம ஊரில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அரஃபாவுடைய நாள். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறை 8 வந்து சவுதியில் அங்கே ஹாஜிகளுக்கு அது வந்து அரஃபாவுடைய நாளாக இருக்கும். ஹாஜிகள் வந்து அரஃபா மைதானத்தில் தங்கியிருந்து அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு அல்லாஹ் கிட்ட வந்து அவங்களுடைய தேவைகளை கேட்டு மன்றாடுவாங்க. நம்ம ஹாஜியா நம்ம ஹஜ்ஜுக்கு போகலனாலும் அவங்க அங்கே அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கும்போது நம்ம இங்கே நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம வந்து துவா செய்யலாம். சரிங்களா? இது வந்து உலமாக்கள் வந்து பேணுதலுக்காக சொல்லுவாங்க. 8ம் 9ம் சேர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரஃபாவுடைய ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுக்கான நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் வந்து மன்னிச்சிடுறான். அதாவது முந்தைய வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிச்சிடுது, நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரசன்ட் அதாவது பிந்தைய வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா மன்னிச்சிடுறான். அரஃபாவுடைய சிறப்பை மட்டுமே சொல்லணும் அப்படின்னா அதுவே நிறைய இருக்கு. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 9 நாளும் கண்டினியூஸாக நோன்பு வைக்க முயற்சி பண்ணணும். 9 நாளும் நோன்பு வைக்க முடியாதவங்க 8வது நாளும் 9வது நாளும் நோன்பு வைங்க. இல்லை 2 நாளும் என்னால் வைக்க முடியல அப்படின்னா அரஃபா நோன்பு மட்டுமையாவது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அமல் என்ன அப்படின்னா குரான் இந்த 10 நாள்லையுமே குரான் ஃபுல்லாக ஒரு தடவை ஓதி முடிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். குரான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கலாம், வார்த்தைகளே சிறந்த வார்த்தை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். ஸோ இந்த சிறந்த நாட்களில் அவனுடைய வார்த்தையை நம்ம வந்து ஓதும் போது அவனுடைய முகபத்தை இன்னும் அதிகமாக நம்மளுக்கு வந்து பெற்றுத்தரும் இந்த அமல். சரிங்களா? குரான் வந்து இப்படி 10 நாளில் ஓதி முடிக்கிறதுன்னு பெருசாக நீங்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் இப்போ ஃபஜ்ரில் வந்து 13 பேஜ், லஹரில் வந்து 13 பேஜ், அசரில் 13 பேஜ், மக்ரிபில் 13 பேஜ், இஷாவில் 13 பேஜ்னு இப்படி பிரித்து நீங்கள் 10 நாட்கள் ஓதுனீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படி 6 அமல் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 7வது அமல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா குர்பானி கொடுக்கறது. இதுதான் இந்த நாட்கள்லேயே ரொம்ப சிறந்தது, அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமான அமலும் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குர்பானி கொடுக்கறது. குர்பானி கடமையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக குர்பானி கொடுத்து தான் ஆகணும். சப்போஸ் குர்பானி கடமை இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பங்கில் சேர்றதுக்காவது நம்ம வந்து முயற்சி செய்யணும். ஒரு பங்கு வந்து 4000 ரூபாவோ 3000 ரூபாவோ தான் இருக்கும். ஸோ இந்த 4000 ரூபாயில் 3000 ரூபாயில் என்னுடைய ரப்பினுடைய முகபத்து கிடைக்குது அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகம் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். குர்பானியுடைய ஆட்டை அறுத்துட்டு இப்போ வந்து யார் பேரில் குர்பானி கொடுக்குறோமோ அவங்க வந்து குர்பானி ஆட்டை அறுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிற்கிறதுனா முஸ்தஹப். அப்படி அறுத்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க போய் 2 ரக்காய் தொழுது துவா கேட்டாங்க அப்படின்னா அந்த துவா வந்து கண்டிப்பாக வந்து ஒப்புக்கொள்ளப்படும். ஏன்னா அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான அமல் இது குர்பானி கொடுக்கறது. நான் குர்பானி கொடுக்கல, ஆனால் வந்து நான் வந்து சதக்கா செஞ்சிடறேன், அமௌண்ட்டை குர்பானி அறுத்து அந்த கறியை வந்து பங்கு போட்டு அது பெரிய வேலையாக இருக்குது, என்னால் செய்ய முடியாது, நான் சதக்கா செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து குர்பானியோட நன்மை வந்து கிடைக்காது. நீங்கள் சதக்கா செய்கிறது அல்லாஹ்க்கு பிடிக்குமா இல்லை குர்பானி கொடுக்கறது அல்லாஹ்க்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா குர்பானி கொடுக்கறது தான் அல்லாஹ்க்கு வந்து ரொம்ப பிரியமாக இருக்கும். நீங்கள் 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு 10 பேத்துக்கு நீங்கள் நிக்கா செஞ்சு வச்சாலும் சரி, இல்லை 10 லட்சம் செலவு பண்ணி ஒருத்தவங்க மருத்துவ நிறைய பேத்துக்கு வந்து மெடிக்கல் செலவுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாலும் சரி, இதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஆனால் அது பண்ணாலும் இந்த குர்பானிக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக ஈடாகாது. அப்போ இந்த நாட்கள் அல்லாஹ்க்கு பிடிச்சது குர்பானி கொடுக்கறது தான் அல்லாஹ்க்கு வந்து பிடிக்கும். சரிங்களா? அதில் என்ன அமல் சொல்லியிருக்கோன்னா ஆட்டை அறுத்ததுக்கு அப்புறம் 2 ரக்காய் தொழுது நீங்கள் துவா கேட்டிங்கன்னா அந்த துவா வந்து அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்ளப்படும். குர்பானியுடைய சட்டங்களும் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். 7வது அமல் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 8வது அமல். இந்த நாட்களினுடைய ஹீரோ யாருமா? நம்மளுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த நாட்களினுடைய ஹீரோ. அவங்கள தான் நம்ம அதிகமாக வந்து நினைவு கூறணும். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்திருக்கும். அந்த கஷ்டத்தில் அவங்க வந்து ஓதுன துவா இருக்கும், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துவா மூலியமாக அல்லாஹ் அவங்கள வந்து காப்பாற்றிருப்பான். அதாவது நெருப்பு குண்டத்தில் அவங்க வந்து உழுகும்போது அவங்கள அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா காப்பாற்றிருப்பான். ஸோ இந்த நாட்களில் இந்த துவாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகமாக ஓதணும், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்ற இந்த துவாவை.
9வது அமல் அதிகமாக நம்ம வந்து துவா செய்யணும். இது அல்லாஹ்க்கு பிடிச்சமான நாட்களாக இருக்குது. அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய அமல்களை பார்த்து சந்தோஷப்படுறான். ஸோ அவன் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வந்து கொடுத்துருவான். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் கிட்ட வந்து இந்த நாட்களில் துவா செஞ்சு நம்ம வந்து வாங்கிக்கணும். இந்த 10 நாளுமே சிறப்பு இருக்குது இல்லையா? ஸோ துவாவை நீங்கள் இப்படி கூட பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து பாவ மன்னிப்பில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ் கிட்ட 3 நாளும் தொடர்ந்து அடுங்க, அவனுடைய தர்பாரில் கெஞ்சுங்க. நெக்ஸ்ட் 3 நாள் வந்து உடல் ஆஃபியத்துக்காக நீங்கள் அல்லாஹ் கிட்ட வந்து கெஞ்சுறது. நெக்ஸ்ட் 3 நாள் வந்து உங்களுக்கு பர்சனலாக என்ன துவா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து கேட்டாலும் சரி, இல்லை எப்படி துவா கேட்டாலும் சரி, சரிங்களா? ஆனால் துவாக்கு அதிகமாக ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு அப்புறமே கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் வந்து கண்ணீர் வடிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைவேற்றி தருவான். இதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து கையேந்தக்கூடியவர்களாக இருக்கும். நெக்ஸ்ட் 10வது விஷயம், நம்ம பெருநாள் இரவை ஹயாத் ஆக்கணும் அமல்களை கொண்டு. எப்படி நம்ம வந்து ரம்ஜானுடைய இரவை நம்ம வந்து ஹயாத் ஆக்கணுமோ சேம் அதே மாதிரி இந்த ஈதுல் அல்ஹாவுடைய இரவையும் அமல்களை கொண்டு நம்ம வந்து ஹயாத் ஆக்கணும். யார் 2 பெருநாள் இரவை வந்து ஹயாத் ஆக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து திடுக்கிடக்கூடிய நேரங்கள்ல அல்லாஹ் வந்து உதவி செய்வானா. இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக அனுபவிச்சு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளங்கள் வந்து மவுத்தாகக்கூடிய மறுமை நாளில் எல்லாருமே வந்து பரிதவிச்சுட்டு கஷ்டத்தில் பயந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் நம்மளுடைய இதயத்தை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒளியால் நிரப்புவான், ஹயாத் ஆக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹதீஸில் இருக்குது. அப்போ பெருநாள் இரவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமல்களை கொண்டு ஹயாத் ஆக்கணும். ஸோ இந்த 10 அமல்களை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாட்களில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதிகமாக அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். நம்மளுக்கு ஹஜ்ஜு நசீப் ஆகலைனாலும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு எங்களுக்கு நசீப் ஆகணும், எங்களுக்கு குடையாலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு அப்புறம் லப்பைக்கு அந்த துவாவையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தடவையோ இல்லைனா 3 தடவையோ அந்த மாதிரி நீங்கள் ஓதிட்டு வாங்க. அரஃபா நாளில் நீங்கள் அல்லாஹ் கிட்ட அதிகமாக கெஞ்சுறது, யா அல்லாஹ் அரஃபாவுடைய மைதானத்தை சந்திக்காமல் என்னை நீ மவுத்தாக்கிடாதவன், ஹஜ்ஜு செய்யாமல் என்னை நீ மவுத்தாக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக அல்லாஹ் கிட்ட வந்து கெஞ்சுங்க. ஏன்னா அரஃபால இருந்து ஒரு ஹாஜி கேட்கக்கூடிய எந்த துவாவும் மறுக்கப்படாது. அவங்க என்ன கேட்டாலும் அந்த துவா வந்து கபூலாயிடும். அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிச்சு அவங்க பிறந்த குழந்தை மாதிரி அல்லாஹ் வந்து பரிசுத்தப்படுத்துறான். இதில் அரஃபாவுடைய நாளில் அரஃபா மைதானத்திலிருந்து ஒருத்தர் என்னுடைய துவா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டாங்கன்னா அவங்க தான் பெரிய பாவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னமா அர்த்தம்? சந்தேகம் கூட படக்கூடாது. அந்த மைதானத்திலிருந்து என்ன கேட்டாலும் அல்லாஹ் வந்து கொடுக்குறான், அதில் வந்து டவுட்டே இல்லை 1% கூட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்தை சந்திக்காமல் நம்ம என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா மவுத்தாகக்கூடாது. ஸோ அதிகமாக ஹஜ் நசீபாக்குறதுக்கு ஆகவும் அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாவும் அல்லாஹ்க்கு பிடிச்சமான ஹஜ்ஜா அமைகிறதுக்காகவும் அதிகமாக இந்த நாட்களில் வந்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கலிமா இல்லாத மௌத்தை விட்டும் பாவம் செய்யக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய மௌத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.